நிறைய பேருக்கு ஒரு ராங்கா டெலிவர் ஆகிற ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கு. ஆட்டோடியூன் போட்டா தப்பு, அதை வச்சுட்டு இது பண்றாங்கன்னு. ஆக்சுவலி ஒரு ஜஸ்ட் சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன். என்னன்னா, முன்னாடி வந்து நம்ம நிறைய இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய போவோம். கிட்டார் எல்லாமே லைவா இருக்கும், ஹியூமனா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டெம்போல போகும்போது நம்ம ஸ்ருதி எல்லாம் கரெக்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி இருக்கும். ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் கம்ப்யூட்டரைஸ்டா வந்துட்டோம். ஸோ கம்ப்யூட்டரைஸ்டா வரும்போது ஒரு சவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான டோன்ல இருக்கும். அந்தந்த டோன்ல இருக்கும்போது நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த பிச் மேட்சிங் சம்டைம்ஸ் விலகலாம். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆட்டோடியூன் மட்டும் போட மாட்டோம். ஒன்று பாடினதுக்கு அப்புறம் அந்த ஸ்ருதி வந்து கரெக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்ருதி கரெக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டரைஸ் சவுண்ட்ஸ் லைவ் எல்லாமே சேர்த்து கேட்கும்போது ஒரு பேக்கேஜா நம்மளுக்கு நல்லா கேட்கும் எல்லா இடத்துலையும். அதுக்காக தான் நம்ம ஆட்டோடியூன் யூஸ் பண்றோம். அது ஒரு ராங்கான விஷயம் இல்லை, பட் அது ராங்கா பர்சீவ் பண்ணியிருக்காங்க பீப்புளுக்கு. ஆட்டோடியூன் யூஸ் பண்றதுனால தான் இவன் பாட்டு கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம உலகம் அப்படி மாறி இருக்கு, டிஜிட்டல் ஆயிருக்கு. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும்.